ஆண்டவர் என்ன கூறப் போகிறாரோ, நம்மை சபிக்கப் போகிறாரோ என்று ஏக்கத்தோடு, என்று கலக்கத்தோடு, நான் பாவம் செய்து விட்டேனே என்ற குற்ற உணர்வுகள் நிறைந்து ஆண்டவருடைய பாதத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து இயேசு சொன்னது என்ன? அது சட்டங்களை புரட்டி போட்ட வார்த்தைகள் அல்லவா? உலகத்தையே புரட்டி போட்ட வார்த்தைகள் அல்லவா? ஏதாவது இயேசு திட்டியிருக்க வேண்டும் அல்லது அவரை கடிந்திருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. பாருங்கள், அதுதான் இயேசு. அவர் குற்றம் தீர்க்கவில்லை. அந்த பெண்ணை பார்த்து குற்றவாளி என்று சொல்லவில்லை. இயேசுவிடம் வராவிட்டால் சற்று நேரத்தில் அவளை கொன்றிருப்பார்கள். கல்லால் எறிந்து துடிக்க துடிக்க கொன்றிருப்பார்கள். அப்படிப்பட்ட பெண். அவர்கள் சென்ற பின் இயேசு என்ன கூறப் போகிறார்? தன்னை திட்டப் போகிறாரா அல்லது என்ன சொல்ல போகிறார் என்று குழப்பத்தோடு நின்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் இயேசு அந்த பெண்ணிடம் கேட்டது என்ன? அம்மா, அவர்கள் எங்கே? ஒரு பாவியை நோக்கி இவ்வளவு கனிவான வார்த்தைகளை இன்றைய உலகத்தில் நாம் எதிர்பார்க்க முடியுமா? அவன் திருடன், அவன் கொலைகாரன், அவனை கொல்லுங்கள், அடியுங்கள் என்றுதான் நம்முடைய வாய்களில் இருந்த வார்த்தைகள் வரும். ஆனால் அன்று 2000 வருடங்களுக்கு முன்னரே இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அவளை மரியாதை குறைவாக கூட இயேசு கூறவில்லை. அவளை குற்றவாளி என்று கூட கூறவில்லை. என்னிடமிருந்து அகன்று போ என்று சொல்லவில்லை. நீ ஏன் இங்கே நிற்கிறாய் என்று கேட்கவில்லை. அம்மா, அவர்கள் எங்கே என்று கனிவான குரலில் இரக்கத்தோடு கேட்கிறார். ஆம், அதுதான் இயேசு கிறிஸ்து தரக்கூடிய இரக்கம். இந்த இரக்கம் மனிதர்கள் யாராலும் தர முடியாது. அன்புக்குரியவர்களே, எந்த மனிதரிடத்திலும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இரக்கத்தை தரக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் அடுத்து என்ன கேட்கிறார்? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் சொல்கிறாள், இல்லை ஐயா என்றார். இயேசு மறுமொழியாக சொன்ன அந்த வார்த்தைகள் தான் உலக புகழ் பெற்ற வார்த்தைகள். அம்மா, நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம். நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கும் அதே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து தருகிறார். நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீங்கள் போகலாம். நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீங்கள் போகலாம் என்று கூறுகிறார். ஆனால் ஒரே ஒரு அறிவுரை மட்டும் இயேசு அதோடு தொடர்ந்து சொல்லுகிறார். மூன்றே வார்த்தை அறிவுரை. உங்களுக்கும் அதே வார்த்தைகள், அதே மூன்று கனிவான வார்த்தைகளை தருகிறார். நீங்கள் அதை கேட்பீர்களா? இனி பாவம் செய்ய